அண்மை செய்தி தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு அருகே முனியசாமி நகரில் வீட்டிற்கு தண்ணீர் பிடிப்பதில் ஏற்பட்ட பிரச்சனையில் மதுபோதையில் அரிவாளால் வெட்டியதில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிதம்பரம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிதம்பரம், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். நிச்சயமாக சுரேஷ், தமிழகத்தில் இந்த ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பொறுப்பேற்றது தமிழகத்தில் நாள்தோறும் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை என பல்வேறு சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன. இந்நிலையில் தூத்துக்குடியில் நேற்று முள்ளக்காடு அருகில் உள்ள முனிசாமிபுரத்தை சேர்ந்தவர் ராஜா. இவர் வீட்டுக்கு எதிர் வீட்டில் உள்ளவர் சுரேஷ். இவர் 2 பேருக்கும் தண்ணீர் பிடிப்பது முன்னுதாரணம் வந்துள்ளது. இந்நிலையில் நேற்று இருவரும் தனித்தனியாக மது அருந்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று மீண்டும் இருவருக்கும் உள்ளே வாய்த்தடை ஏற்பட்டது. இந்நிலையில் கோபமடைந்த சுரேஷ் ராஜாவை அரிவாளை தாக்கியதில் ராஜா சம்பவ இடத்தில் உயிரிழந்தார். இது குறித்து முத்தியாபுரம் போலீசார் உடலை கைப்பற்றி தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு உடல் ஆய்வுக்கு அனுப்பி வைத்து சுரேஷை தேடி வருகின்றனர். தமிழகத்தில் போதைப் பொருட்கள் கஞ்சா நடமாடினால் தான் நாள்தோறும் கொலை சம்பவம் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிதம்பரம்.